நண்பர்களே வணக்கம். போன வாரம் நம்ம ஒரு ஜவுளி கடை போட்டிருந்தோம், வீடியோவில் போட்டிருந்த விற்பனைக்கு வந்திருக்குன்னு. அப்புறம் ஒருத்தருக்கு ஜவுளி கடையும் எடுத்து கொடுத்தோம். 2-3 பேருக்கு ஜவுளி கடை எடுத்து கொடுத்தாச்சு. நிறைய பேர் எல்லாம் இந்த ஜவுளி கடை கொடுக்குறவங்களும் இருக்காங்க, அதை தேடுறவங்களும் இருக்காங்க. ரெண்டு சேர்த்து விடலாமான் இருக்குது, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்போ ஒரு ஜவுளி கடை வந்திருக்குங்க திருப்பூர்ல. அதாவது அங்க உள்ள ப்ராடக்ட் ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு இருக்குங்க. மாசம் 40,000 ரூபாய் வாடகை. 30 லட்சம் ரூபாய்க்கு இருக்கிற ப்ராடக்ட்டை ஒரு 13 லட்சத்துக்கு அவங்க கொடுத்துருவாங்க. நாளையிலிருந்தே கடை ஓபன் பண்ணி நாளையிலிருந்தே வியாபாரம் பண்ண வேண்டியதுதான். 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருள் 13 லட்சத்துக்கு கிடைக்குது. இன்டீரியர் எல்லாம் ஃப்ரீ தான். ஒரு 13 லட்சம் ரூபாய் கையில் இருந்துச்சுன்னா நாளையிலிருந்து கடையை திறந்து வியாபாரம் பண்ணலாம். இப்ப ஆன்கோயிங் போயிட்டு இருக்கிற கடை தான். அவங்களுக்கு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். ரொம்ப நாள் ஒரு தொழில் செஞ்சுட்டோம், நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம்னு யோசிக்கலாம். அதுக்கு என்ன வேணா காரணம் இருக்கலாம். மொத்தத்தில் நம்மளுக்கு ஒரு ஜவுளி கடை விற்பனைக்கு வந்திருக்குது. 30 லட்சம் ரூபாய்க்கு ஒர்த்துள்ளது 13 லட்சம் ரூபாய்க்கு வந்திருக்கு. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. பொருள், இன்டீரியர், கல்லாப்பட்டி, காசை வாங்கி உள்ள ஒட்டச்சேரி, அப்படி ஒரு அருமையான ஒரு கடை. 40 அடி ரோடு பேஸுங்க. ரோடு பேஸ் 40 அடி. பாத்துங்க எவ்வளவு சூப்பரான கடைன்னு. கண்ணை மூடிட்டு யாராவது செய்யலாம். ஆனா கண்டிப்பா தொழிலுடைய அனுபவம் இருந்திருக்கணும். கண்ணை மூடிட்டு எல்லாம் போயிடக்கூடாது, தொழில் அனுபவம் இருக்கணும். ஏன்னா ஜவுளி கடை பொறுத்த அளவுக்கு அதுக்குள்ள போயிட்டோம்னா அதுவாவே மாறிடணும். நம்ம ஆளை போட்டுட்டு கல்லால சாயங்காலம் வந்து காசு எடுத்துட்டு போயிடலாம்னா அது வேலைக்கு ஆகாது. அதுவாவே மாறிடணும். நம்ம எப்பவுமே சொல்றதா பற்றி எரியும் ஆவல், அதாவது தீப்பிடிச்சு எரியும் மனசுக்குள்ள அந்த வெறி, தொழில் மேல ஒரு ஈடுபாடு இருக்கணும். அப்படி இருந்தா அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஜவுளி கடை விற்பனைக்கு வந்திருக்குது. 30 லட்சம் ரூபாய் ஒர்த்துள்ளது. 13 லட்சம் கொடுத்தா போது கொடுக்குற அன்னைக்கே வியாபாரம் பண்ணிக்கலாம். ஆன்கோயிங் போயிட்டு இருக்கிறது. கல்லால் அவர் எந்திரிச்சு நாம உட்காந்துக்க வேண்டியதான். அதாவது பஸ் டிரைவர் இறக்கிட்டு போட்டு நாம ஏறி உட்காந்துக்க வேண்டியதான். ஒரு அருமையா ஒரு ஜெயிக்கணும்னு வெறியோட இருக்கிறவங்களுக்கு இது ஒர்த்தா இருக்கும். கால் பண்ணுங்க. நன்றி.